Hi viewers, this is Banu. குட்டீஸ் உங்களுக்கு வந்து தமிழ்ல நீதி கதைகளை சொல்ல போறேன். அதுல வர நீதியை தெரிஞ்சுண்டு உங்க வாழ்க்கையில் தேவைப்படும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்க. இப்போ நம்ம கதைக்குள் போகலாம். நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்போட and then எல்லாரும் வந்து சேர்ந்து எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை வந்து நமக்கு வெற்றிகரமா முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்து பக்கத்துல நிறைய ஒரு ஃபாரஸ்ட் இருந்தது, காடு இருந்தது. அங்க ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்து மேல ஒரு காக்கா, ரொம்ப வயசான காக்கா வந்து அங்க இருந்துட்டு இருந்தது. அந்த செடியில நிறைய பேர்ட்ஸ் எல்லாருமே வந்து இருந்தாங்க. நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த செடி மேல இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த காக்கா வந்து மேலேருந்து பறந்துட்டு இருக்கும்போது ஒரு வேட்டையான் வந்து துப்பாக்கி வச்சுட்டு மேலே வந்து ஒரு வலையை வந்து மேலே போட்டுட்டு வந்துட்டு இருந்தாராம். வந்துட்டு இருக்கும்போது உடனே வந்து இந்த காக்கா என்ன பண்ணிச்சான், அந்த செடியில் இருக்கிற எல்லா பேர்ட்ஸ்கிட்டையும் போய் சொல்லிச்சான், ஒரு வேட்டைக்காரன் வந்து உங்களை எல்லாரையுமே வந்து சாகடிக்கிறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா வந்து சொல்லிச்சான். சொன்ன உடனே அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணாராம், ஒரு வலையை போட்டு அது மேலே நிறைய சீட்ஸை வந்து போட்டார், தானியங்களை போட்டார். போட்ட உடனே அடுத்தது என்னாச்சு, அந்த செடி மேலே இருக்கிற ஒரு பேர்டு கூட வந்து கீழே இறங்கவே இல்லை. எல்லாமே செடி மேலேயே உக்காந்துட்டு இருந்தது. அதுக்குள்ளருமே வந்து ஒரு புறாக்களோட கும்பல் வந்து அது மேலே வந்து பறந்து வந்துட்டு இருந்துதான். பறந்து வந்த உடனே இந்த காக்கா சொல்லிச்சான், நீங்கள் அந்த போகாதீங்க, அந்த இடத்துல போகாதீங்க, நிறைய வந்து அங்கே வந்து உங்களுக்காக வந்து அந்த வேட்டைக்காரன் வந்து சீட்ஸை போட்டு உங்களை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் கூட அந்த புறாக்கள் வந்து கேட்கவே இல்லையா இந்த காக்காவோட பேச்சு. இந்த காக்காவோட பேச்சு நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் அந்த அவர் வந்து போட்டிருந்த அந்த வலை மேலே போய் உக்காந்துருந்துதான். உக்காந்துருந்தோடனே அப்போ தான் தெரிஞ்சிச்சா, அந்த புறாவோட ராஜா கண்டுபிடிச்சு என்ன நினச்சிதான், ஐயோ நம்ம காக்கா பேச்சு கேட்காம விட்டுட்டோம், அது வந்து நம்ம பேச்சு கேட்டிருந்தோம்னா நம்ம வந்து இந்நேரத்துக்கு நம்ம பறந்து நம்ம வீட்டுக்கு சென்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிதான். உடனே வந்து இந்த ராஜா புறா வந்து என்ன சொல்லிச்சான், அந்த வலையோடையே அப்படியே தூக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே காற்றுல அப்படியே வந்து அந்த வலையோடையே பறந்துச்சான் எல்லா புறாக்களும். அந்த புறாக்கள் எல்லாம் பறந்து போய் ஆகாயம் மேலே பறந்து போயிட்டு இருந்தது. போன உடனே அதுக்கு புறாவுக்கு ஒரு எலி வந்து ஃப்ரெண்டு இருக்காராம். அந்த எலிக்கிட்ட வந்து போய் கேட்டுச்சான், இது போல் வந்து நாங்கள் வந்து வலையில் சிக்கிட்டு இருக்கோம், எங்களை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா வந்து கேட்டுச்சான். கேட்ட உடனே அந்த எலி வந்து அதனுடைய வலை எல்லாத்தையுமே வந்து கடிச்சு எல்லாத்தையுமே வந்து அவளை விடுவிச்ச உடனே அந்த புறாவோட ராஜா வந்து அந்த எலிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு உடனே வந்து எல்லா புறாக்களும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிட்டு எல்லாமே பறந்து போயிடுச்சு. அதனால வந்து குட்டீஸ், இதனால நம்ம தெரிஞ்சுட்ட நீதி என்னது, நம்ம வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது வந்து தேர்ந்து எடுக்கணும். அதுவும் இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது வந்து எப்பயுமே வந்து நீடிக்கும் அப்படின்றதும் ஒரு நீதி தெரியாது, ஒரு மொழி தெரியாது. அண்ட் தென் இன்னொரு நீதி என்னது, இதில் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வேலை நம்ம செஞ்சோம்னா அதில் சக்ஸஸ்ன்றது கூட நம்ம வந்து இந்த கதை மூலமாக நமக்கு தெரியாது. தேங்க்யூ வெரி மச்.